வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மோர் குழம்பு வந்து ஒரு 2-3 வெரைட்டி இருக்கு. ஏற்கனவே நான் மோர் குழம்பு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு செய்ய போற மோர் குழம்பு பாத்தீங்கன்னா வறுத்து அரைச்ச மோர் குழம்பு தான் செய்ய போறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மோர் குழம்பு டக்குன்னு ஒரு 5 ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இந்த மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் செய்யணும்னே தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம், வடகம், ஊறுகாய் இது மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இந்த வறுத்து அரைச்ச மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 5 வரமிளகாய், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கும். நல்லா செவர வறுபட்டு வரணும். நல்ல நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட்டு வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச விழுதை எந்த கடாயில் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுலேயே சேர்த்துங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குங்க. மோர் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்குங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ இது ஒரு கொதி வரணும். குழம்பு நல்லா கொதித்து வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர பொங்கி வருது. இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு திரும்பவும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. ஒரு வரமிளகாய் உடச்சிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த மோர் குழம்போடு சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அந்த மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக, காயெல்லாம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சுவையாக சூப்பராக செய்யலாம். அந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வறுவல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம், வடகம், ஊறுகாய் இருந்தாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது எல்லாருமே மோர் குழம்பு செஞ்சுருப்பீங்க. இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.